பொழுது இறங்குனா சரி வீட்ல இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்ல இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க. ஆனா ஒரு சில ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட் டைம்ல தான் குப்பைய கொண்டு போய் போடுறாங்க. மும்பைல நான் கொஞ்ச நாள் இருந்தப்ப அங்கலாம் அப்படிதான் பண்ணுனாங்க. இருந்தாலும் நைட் டைம்ல கொண்டு போய் குப்பைய கொட்டணும்னா, குப்பையில ஏதாச்சும் நம்ம பொருள் வீட்டுக்கு தேவையான பொருள் கிடந்துச்சுன்னா, அது நமக்கு தெரியாது. அதனால நைட் டைம்ல கொட்டுறதில்ல. இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டும்போது பார்த்தா, அங்க ஒரு செடி. சாரி அது செடி இல்ல கொடி. பரங்கி கொடிங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த கொடிலாம் பார்க்கும்போது ஒரு சின்ன பூ கூட இருந்த மாரி இல்ல. செடி என்னமோ இருந்த இடமே தெரியாத மாரி தான் அப்படியே கடந்துச்சு. செடிய பார்க்கும்போதெல்லாம் இன்னைக்கோ நாளைக்கோ அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. செத்துச்சோ சாவலியோங்கிற மாரி தான் இருந்துச்சு. சரி எதுக்கும் நீங்க தேடி பார்க்கலான்னு தேடி பார்த்தா, எதிர்பார்க்கவே இல்ல 3 காய் பெரிய பெரிய காய் இருந்துச்சுங்க. அது வந்து இனிப்பு பூசணிக்காய். இது வந்து பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க, பூசணிக்காவும் சொல்லுவாங்க. இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா இருக்குது. இதுல வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியா தான் இருக்கும். இதே சின்ன காயா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இனிப்பா இருக்கும். எதிர்பார்க்கவே இல்ல நம்ம தென்னை மரத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் நல்லா ஒரு காப்பு பிடிச்சிருக்குது. டெய்லியும் போடனா, குப்பைய கொட்டனா, வந்தனா அப்படிதான் இருப்பேன். இன்னைக்கு கொஞ்ச நாள் நின்னு பார்க்கும்போது தான் இதெல்லாம் தெரியுது. பூசணிக்காய் அப்படின்னாவே தை மாசம் தான். தை மாசம் வரப்போகுதுல காப்பு கட்டுறதுக்கு தான் பூசணிக்காய் நல்லா சீசனா போயிட்டு இருக்கும். ஆர்டர்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால காலையில இருந்து சாயங்காலம் வரையும் இந்த டிஸ்பாச் ஒர்க்கே ரொம்ப டைம் அதிகமாயிடுச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. நைட் வரையுமே வந்து ஒரு 10 மணி வரையுமே ஒர்க் அதிகமா இருந்துச்சு. காலையில நேரமா எந்திரிக்கணும். திரும்ப நைட்டும் லேட்டா தூங்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது.